சூர விட்டானுங்க இந்தியா டீம். ஐயோ சூரே, ஐயோ பயங்கரமா இருந்துச்சு. சூர தான் லாஸ்ட் விக்கெட் பார்த்தே இல்லையா, அம்மால மங்கமா இருந்துச்சு. வேற மாதிரி பயங்கரம். ஐயோ அந்த வீடியோ ஒரு பால் அச்சாங்க பாத்தியா, பயங்கரமா இருந்துச்சு ப்ரோ. செம்மையா இருந்தது ப்ரோ. இதே தடவை இதே இடத்துல 23 அழுதுட்டு போனேன். இன்னைக்கு சந்தோஷமா போவேன். போயிட்டு வீட்டுல ஜாலியா பட்டாசு வெடிப்பேன் ஒய்ஃப் கூட விட்டாரு. ஜாலியா இருப்பேன் தலைவா. சூப்பரா இருந்தது தலைவா. சாப்பிட்டு சந்தோஷம் தான் பிரியாணி தின்னுக்கிறேன். சேட்டா தான் என்னைக்குமே கணக்கு போல தெரியா. சேட்டா தான் ஸோ வெல்டன் டீம் இந்தியா. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா 2007 வந்து தோனி தலைமையில் வந்து கப் அடிச்சிருந்தாங்க, T20 வேர்ல்டு கப் அடிச்சிருந்தாங்க. செகண்ட் டைம் பார்த்தீங்கன்னா 2024 பார்த்தீங்கன்னா நம்ம ரோஹித் சர்மா தலைமையில் கப் அடிச்சிருந்தாங்க. 2026 இப்போ சூரியகுமார் யாதவ் கப் தலைமையில் கப் அடிச்சிருக்காங்க. இன்பிட்வீன் இயர்ஸில் பார்த்தீங்கன்னா விராட் கோலி தலைமையில் ஏதாச்சும் ஒரு கப் அடிச்சிருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும். மிஸ் யூ கிங் கோலி, மிஸ் யூ ஸோ மச். தேங்க்யூ சார். விராட் கோலி சார். சஞ்சு தான் பேட்டிங் சூப்பரா விளையாடி, அதுக்கப்புறம் போலர்ஸ் எல்லாமே சூப்பரா விளையாடி கப் அடிச்சிருக்கு. சூப்பரா இருந்தானா, எல்லாமே நல்லா இருந்தாங்க ப்ரோ. எல்லாம் பக்கா. இன்னைக்கு தான் ஓப்பனிங் சூப்பரா இருந்தது, அந்த ஸ்டார்டிங் சூப்பரா இருந்ததுனால நல்ல ஸ்கோர் கிடைச்சிருச்சு. ஸ்டார்டிங்ல ஆரம்பத்துல நல்லா இருந்தது, சூப்பரா இருந்தது. அத சொல்லிடவே முடியாது. இந்த வாட்டி இந்தியா 2026 ஒரு கப்பு வந்துருச்சு. இன்னொரு கப்பு ஜூன் மாசம் வரப்போகுது. டிவிக்கு ஒரு கப்பு வரும். பயங்கரமா இருந்துச்சு ப்ரோ எக்ஸ்பீரியன்ஸ். ஏன்னா ஒன் சைடட் விக்டரி, கம்ப்ளீட் டாமினன்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் வந்துட்டு ஃபர்ஸ்ட்லேருந்தே வந்துட்டு இன்னிங்ஸ் ஆரம்பத்துலேருந்தே தெரிஞ்சிருச்சு நம்ம தான் அப்படின்ட்டு. ஏன்னா பவர் பிளே பேட்டிங்லேயே நம்ம கன்ஃபார்ம் பண்ணிட்டோம். சஞ்சு சாம்சன், இஷான் கிஷன் செமையாக பொழந்துட்டாங்க. அண்ட் டெத் ஓவரில் டூபே அந்த லாஸ்ட் ஓவரில் அந்த 20 ரன் 24 ரன் அடிச்சாரு. அங்கேயே தெரிஞ்சிருச்சு மொமெண்டம் அப்படியே ஷிஃப்ட்டு. அண்ட் பவர் பிளேல சூப்பராக பவுலிங் போட்டு கம்ப்ளீட் ரொட்டேஷன். பவர் பிளேல பும்ராக்கு 2 ஓவர் கொடுத்ததாக இருக்கட்டும், இஷான் கிஷனோட ஃபீல்டிங்காக இருக்கட்டும், ஸோ எல்லாமே கம்ப்ளீட்டாக ஒரு டீம் எஃபர்ட்டு. ஸோ இண்டிவிஜுவல் பர்ஃபார்மன்ஸ்னு சொல்ல முடியாது, டீம் எஃபர்ட். ஏன்னா ஒரு மேட்ச்லையும் ஒருத்தர் ஸ்டெப் அவுட் பண்ணியிருக்காங்க இந்தியாவுக்காக. பும்ரா எல்லா மேட்ச்லையுமே ஸ்டெப் அவுட் பண்ணி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் அப்படின்னு வந்து ப்ரூவ் பண்ணிட்டார் இன்னொரு தடவை. அவர் தான் வந்து கோட் பவுலர், இந்தியாவுக்கு கிடைச்ச ஒரு ட்ரெஷர். இங்கிலாந்து மேட்ச் ஜெயிச்சதே அவரோட அந்த ஒரு ஓவர்னால தான். அந்த அவர் போட்ட அந்த 18th ஓவர் தான் வந்து குரூஷலாக ரன்னு குறைஞ்சது நமக்கு. ஸோ பயங்கரமான ஒரு கம்ப்ளீட் டாமினன்ஸ். லீக் ஃபுல்லாக இருக்கட்டும், செமிஸ்லேயாக இருக்கட்டும். ஒரு மேட்ச் தோத்தாங்க சவுத் ஆஃப்ரிக்காவோட, ஓகே அது வந்து ஒரு டீம் காம்பினேஷன் மாற்றினாங்க, அக்ஷரை உட்கார வச்சாங்க, எல்லாம் இருந்தது. பட் அதுக்கப்புறம் சாம்சன் உள்ளே எடுத்துகிட்டு வந்தோடனே ஃபில் பண்ணி மேட்சே முடிச்சிட்டோம். கண்டிப்பா ஆமா. ஆனா இன்னும் ஒன்னு பேலன்ஸ் இருக்கு ப்ரோ. அடுத்த வருஷம் 27 வேர்ல்டு கப் கண்டிப்பா ரோஹித் அண்ட் கோலி தூக்கணும், அவ்வளவுதான். அது தூக்கிட்டாங்கன்னா ஃபினிஷ். தேங்க்யூ. மேட்ச் பார்த்தேன், ரொம்ப நல்லா இருந்துச்சு மேட்ச். இதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து பீச்சுக்கு வந்து பார்க்குறேன். எனக்கு கிரிக்கெட்டே பிடிக்காது, பட் ஆனால் நான் இன்னைக்கு வந்து என் ஃப்ரெண்ட்ஸ்க்காக வந்தேன். ரொம்ப நல்லா இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்ச மொமெண்ட் வந்து அந்த ஹர்ஷ்தீப் சிங் வந்து பால் தூக்கி அவர் மேலே அடிச்சது தான் எனக்கு ரொம்ப பிடிச்சது. அது ரொம்ப பிடிச்சது சார். தப்பு தான், பட் இருந்தாலும் எனக்கு அந்த இது பிடிச்சிருந்துச்சு. அப்புறம் வந்து ஆமாம் அது தப்பு, ஆட்டிடியூட் அது தப்பு. ஐயோ யார் தெரியாதுங்க. சான்ஸே இல்லைங்க. அவர் ரொம்ப இவ்வளோ வருஷம் வெயிட் பண்ணதுக்கு பிளேயிங் லாஸ்ட் 3 games சான்ஸ்லெஸ். நல்லா இருந்தது, ரொம்ப ஜோவியலாக ரொம்ப கூலாக இருந்தார், எந்த டென்ஷனாக இல்லை. ரியலி தட் இஸ் அ குட் ஸ்பிரிட். தட் டூ அவுட் ஆஃப் தட் டஃப் கோச். ஆமாம் அவர் வந்து கொஞ்சம் போயிட்டு ஆறுதல் சொன்னார், அவ்வளோதான். ஓகே லெட் இட் பி பிளே. ஏன்னா எல்லாருமே ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க, சில பேர் ஆட்டிடியூடு இருக்காங்க. ஸோ அது மாற்றிக்கணும். ஆக்சுவலாக சான்ஸே இல்லை, செம்ம ஸ்குவாட். நல்லா. அது இப்போ சிஎஸ்கேக்கு ஆட போகிறாரு, கேட்க வேணாம். தலை தோனி வேறு வந்துருந்தாரு, ஸோ சான்ஸே இல்லை. ஆமாம் வந்திருந்தாரு அவர் மும்பை இந்தியன்ஸில். பிளே வேற லெவலில் இருந்தது. அவரோட த்ரோ அதுவும் கண்டினியூஸாக ஹேட்ரிக் அடிச்சிருக்கணும், பட் ஆனால் மிஸ் ஆயிடுச்சு. வேற லெவலில் இருந்தது. அதுவும் அந்த கேப்டன்
ஸ்மைலிங் ஃபேஸ் அப்படியே இருந்துச்சுன்னா டீம் வேற லெவலில் போயிடும். அவரும் சூப்பராக ப்ளே பண்ணார். எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஆக்சுவலி அவர் சென்னை பிளேயர்னு எனக்கு இன்னைக்கு தான் தெரிஞ்சுது. அண்ட் வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. அப்புறம் அன்னைக்கு பறந்து போய் ஒருத்தர் கேட்ச் பிடிச்சாரு, இஷான். அவரும் வந்து வேற லெவல். இதான் ஃபர்ஸ்ட் டைம் வரேன். ஓவரால் ஐ ரியலி என்ஜாய் பண்ணேன். ரொம்ப காமாக எல்லோரும் வந்து ஒத்துழைச்சாங்க, அந்த கேமை என்ஜாய் பண்ணாங்க எல்லாருமே. ஸோ எல்லாருக்கும் நல்லா ஈஸியாக இருந்தது, கம்ஃபர்டபுளாக இருந்தது. ஒரு பிரச்சனையும் இல்லை, ஜாலியாக போயிட்டு. தேங்க்யூ. சேட்டாவால் தானே கப்பு. செமிலேருந்து எல்லாமே 3 பேர் அடித்தது அவர் தான். அடிக்கலைன்னா சஞ்சு அடிக்கலன்னா மேட்சே இல்லை. அதுக்கானதான் பதில் கொடுத்தாச்சு இல்லை 3 இது, அவ்வளோதான். வேற மாதிரி மேட்ச் ப்ரோ, எக்ஸ்பெக்டே பண்ணல. இப்படி ஒன் சைடாக போகும் நம்ம யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஒரு செமிஃபைனல் மாதிரி போகும்னு நினைச்சோம். இங்கிலாந்தோட செம்ம க்ளோஸ் அப், ஆனால் ஒன் சைடாக முடிச்சிட்டாங்க. அவுட் ஆஃப் த நாக் ப்ரோ. இந்தியாவை அகைன் உள்ள எடுத்துட்டு வந்தது சேட்டா தான். ஸோ டீமாக ஓவராலாக செம்ம பர்ஃபார்மன்ஸு. இன்னைக்கு மேட்ச் ஒன் சைடாக போனாலும் செம்மையாக இருந்துச்சு. நாங்கள் ஆல்ரெடி சாம்பியன்ஸ் ட்ராஃபி ஃபைனலும் வந்திருந்தோம். இந்த பயங்கரமாக இருந்துச்சு. பும்ரா இட்ஸ் ஆல்வேஸ் கிரேட்டுங்க. அவரு இந்த ஜென்ரேஷன் இல்ல, வேர்ல்ட் கிளாஸ் பிளேயர்ல இருக்கிற ஒன் ஆஃப் த டாப்பஸ்ட் பவுலர். எப்பயுமே அது மாற போறது கிடையாது. ஒரு பெஸ்ட் சண்டே ப்ரோ. எல்லாருக்கும் ட்ரீட். ஃபேன்ஸா ஜாலியா வந்தோமா, சந்தோஷமா மெரினால பார்த்தோமா, போனோம், அவ்வளவுதான். சூப்பராக இருந்துச்சு, வேற லெவலாக இருந்துச்சு, மாசாக இருந்துச்சு, சந்தோஷமா இருக்கும், ஹாப்பியாக இருக்கும். அவர்கிட்ட சஞ்சு சாம்சன் தான். எக்ஸலன்ட் பேட்டிங். ஸ்ட்ரைக் ரேட்டு நீட்டாக இருந்தது. ரன் ரேட்டை கரெக்டாக வந்து பார்த்துட்டாப்புல. ஸோ அவர் தான் வந்து மேஜர் கான்ட்ரிபியூஷன். ஸோ அவர் தான் ப்ரோ. பயங்கரமாக இருந்துச்சு ப்ரோ. நான் எதிர்பார்க்கறதோட இன்னும் பயங்கரமாக இருந்துச்சு மேட்ச்சு. இந்தியா நான் ஜெயிக்குன்னு நினைக்கவே இல்லை. ஃபஸ்ட் டைம் இந்த மெரினாவில் வந்து பார்க்குறேன். கிரவுண்டில் பார்த்த ஃபீலோட எங்கள் பயங்கரமாக இருந்துச்சு. க்ரௌடெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இவ்வளோ ஆடியன்ஸ், இவ்வளோ க்ரௌடெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப என்ஜாய்ஃபுல்லாக இருக்குது. பசங்களாம் மக்களெல்லாம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ என்ஜாயாக இருக்கிறாங்க. மஜாவாக இருந்துச்சு. இனிமேல் நாம் தான் சஞ்சு, அதை வந்து நம்ம தமிழ்நாடு சேர்ந்த வருண் எல்லாம் பயங்கரமாக கழிட்டாங்க. டோட்டல் இந்தியாவே பக்காவாக பிளான் போட்டு பக்காவாக பண்ணிட்டாங்க. பூம்ரா எப்பயுமே ஸ்பெஷல் தான். அதுவும் இப்போ வந்து இன்னும் ஸ்பெஷலாகவே பண்ணிட்டாரு. என்னைக்குமே பூம்ரா ஒரு நம்ம டீமுக்கு எதிர் தான். மேட்ச் செம்மையா இருந்துச்சு ப்ரோ. மேட்ச் பார்க்குறோம் வரவும் போறோம் எல்லாம் கலாச்சினே இருந்தோம் ப்ரோ. அதுவே ஜாலியாக இருந்துச்சு ப்ரோ. எங்களுக்கு நியூஸ்லாந்து பேட் லக். ஆக்சுவலி டாஸ் இன்னொன்று பேட்டிங் எடுத்தப்போ நினைச்சேன் கண்டிப்பா பேட்டிங் தான் வந்து நம்ம ஒரு பிளேயரை வந்து நம்ம மிஸ் பண்ணவே கூடாது. அவர் டீம்ல சேர்க்கவே ப்ரோ. இந்த வந்து குட்டார் பர்ஃபார்மன்ஸ் அதே மாதிரி ரிங்கு இருக்கலாம் ப்ரோ. நல்ல பேட்ஸ்மேனு. அவங்க வந்து ஃபுல்லா ஃபீல்டிங்லேயே போடுறாங்க. தப்பு ப்ரோ. அது மும்ரா வந்து எப்பயுமே மாஸ் தான் ப்ரோ. மும்ரா வந்து சொல்ல தேவையில்ல, எப்பயுமே மாஸ் தான். அவர் சேர்க்க போதீங்க. டூபே வந்து பண்ணா தெரியுமா, அது கேட்ச் விட்டாருப்பே. அது ரொம்ப மாசு ப்ரோ. அது கேட்ச் விட்டு ரொம்ப மாசு. அகமதாபாத் ஸ்டேடியம்ல வந்து ஆல்ரெடி எல்லாம் 2 மேட்ச் நம்ம தோத்ததே அங்கே தான் 23லேருந்து. இந்த வாட்டி அந்த இது ஃபீல் போயிடுச்சு. இந்தியா வின். பும்ரா ஆஸ் யூஷுவல் செம. சஞ்சு அன்எக்ஸ்பெக்டட். அபிஷேக் கரெக்டாக அபிஷேக் இன்னைக்கு ஃபார்மில் வந்தது வேற லெவல். சஞ்சுவும் லாஸ்ட் மேட்ச் 89 செஞ்சுரி அடிச்சிருக்கலாம். பட் டீமுக்காக ஆடுற சூப்பராக ஆனார். மெரினால எல்லாரோட பார்த்தது செம. சஞ்சு தான் சொல்கிறேன். போன மேட்ச் 89, இந்த மேட்ச் 89. சூப்பராக கரெக்டான டைம் ஃபார்ம் பண்ணிட்டாரு. செம்மையாக விளையாடிட்டு இருந்தார். ஓவரால் மெரினா சென்னையில் மேட்ச் பார்த்தது அதுக்கு மேலே சூப்பர் ஃபீல், மஜாவாக இருந்துச்சு. தேங்க்ஸ். நல்லா எக்ஸ்பீரியன்ஸ். ஆக்சுவலி மேட்சை விட இந்த க்ரௌடு தான் பயங்கரமாக இருந்தது. சூப்பராக. ஆக்சுவலி ஐம் ஃப்ரம் கேரளா. சேட்டா சூப்பராக பண்ணிட்டேன். அதுவும் சஞ்சு சாம்சன். நம்ம ட்ரிவாண்ட்ரம் தான், நானும் ட்ரிவாண்ட்ரம் தான். சூப்பராக இருந்தது. இந்த மேட்ச் பயங்கரமாக இருந்தது. நல்லா இருந்தது. சூப்பர். ஐயா சூப்பர் ஐயா. ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேயே நம்மளுக்கு தெரிஞ்சு போச்சு நம்ம சைடு தான் மேட்ச்சு. வேறு லெவல் பர்ஃபார்மன்ஸ். இன்றைக்கி எல்லாமே வந்து அபிஷேக் சர்மாலாம் ஃபார்முக்கு வந்து ரொம்ப இன்னும் வேறு லெவலில் இந்தியா போயிடும். எல்லாமே சூப்பராக பண்ணாங்க. பூம்ரா வந்து விக்கெட்டு குவிச்சிட்டாரு. அப்புறம் வருண் சக்கரவர்த்தி பேக் டு ஃபார்ம். செம்ம ஐடியாச்சாங்க வருண் சக்கரவர்த்தியை. எல்லாமே கொஞ்சம் நினச்சிட்டு இருப்பாங்க வருண் சக்கரவர்த்தி அவ்வளோதான்னு வந்துட்டா. அவ்வளோதான் பேக் டு சென்னையில் விட்டுருவோமா, அதெல்லாம் வந்து தட்டி தூக்கிடலாம். சேட்டா தான். ஐயோ சேட்டா தான் சூப்பரு.
3 மேட்சுமே வந்து 90+, 80+, 80+. இதுக்கப்புறம் சேட்டாவை நம்ம சிஎஸ்கே வேறு. ஐயோ இப்போ வந்து கொஞ்சம் முடியல, இருந்தாலும் நம்மளுக்கு அந்த கூஸ் பம்ப் ஆகுது அப்படியே. ஆமாம், கேமராவோட சரி நியூஸ் தான். ஆனால் ஆக்சுவலி என்ன மேட்டர்னா, ஆனஸ்டாக சொல்லணும்னா ஒரு டீம் தோக்குது, ஒரு டீம்னா வருத்தப்படுற டீம் 2-3 டீம் தான். ஒன்று வெஸ்ட் இண்டீஸு, இன்னொன்று நியூசிலாந்து. ஏன்னா வந்து பயமாக ஆர்டர் பண்ணுறவங்க. இந்தியா ஜெயிக்கணும் மனசாக சொல்கிறோம். அந்த 1% இல்லை, நியூசிலாந்து ஜெயிச்சாலும் பரவாயில்லையே. ஓகே. ஆமாம், நியூசிலாந்தும் இந்த சவுத் ஆஃப்ரிக்காவும் கஷ்டப்பட்டுன்றதை விட பாவம் ராசியே இல்லை அவங்க குழந்தைங்களுக்கு. அவனுக்கு என்ன ராசின்னா தெரில, புரியல. நல்லா வரானுங்க ஜாலியாக. அவனுக்கு இந்த இதெல்லாம் ஜோசியம் அதெல்லாம் பார்க்க மாட்டானுங்க போது. அவனுக்கு மோதிரம் இதில் கையில் போட்டுன்னு வந்தான்னா ஜெயிக்கிறது வாய்ப்பு உண்டு. சூப்பர். ஐபிஎல் எத்தனை டீம் வந்தாலும் நம்மளுக்கு சிஎஸ்கே மட்டும் தான். நம்மளுக்கு ஜெயிக்கிறோமோ தோக்குறோமோ சிஎஸ்கே. அதுவும் இப்போ சஞ்சீவரம் வந்துட்டா போல. என்னடா மும்பை எல்லாத்துக்கும் டாட்டா காட்ட போறாரு. டாட்டா வந்து எல்லாருக்கும் சரிங்களா. இப்போ வந்து இந்தியா வந்து பேக் டு 2 கப் வச்சுக்குது. இனிமே நாங்க தான் என்னது 2026 எங்களுக்கு தான். எவனா வந்தீங்கன்னு வச்சுக்கல நீங்களே புரிஞ்சுப்பீங்க. அவ்வளோதான். ஐயோ வந்தாப்புல 11th செலக்ட் பண்ணல இந்த கௌதம் கம்பீர்லாம். அவன் பாவம் இருக்கும். அவங்க வந்து கோச் ஏதோ சொல்ல முடியாது. பர்ஃபார்மன்ஸை பார்த்து கொடுக்க மாட்டாங்க எனக்கு சான்ஸு. கொஞ்சம் பர்ஃபார்மன்ஸை பார்த்து சான்ஸ் கொடுங்கப்பா. சேட்டா வந்து கொஞ்சம் ஆடி பார்த்தா தெரியும் போல. சரியா, இப்போ சிஎஸ்கே வந்தா போல. சிஎஸ்கே வந்து இந்த வருஷம் கப் அடிக்கும். சரிங்களா. உண்மையாகவே வேற லெவல். ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி வந்து இவ்வளோ ஓப்பனாக இவ்வளோ பேர் கூட நின்று பார்க்கறது அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. மக்கள் வீட்டில் இருந்திருந்தா கூட இவ்வளோ சந்தோஷமாக இருந்து பார்த்துருப்போமா தெரியல. ஆனால் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு அனுபவத்தை தாண்டி ஒரு இந்தியா டீமு நம்ம சென்னையில் இருந்து எல்லாரும் கூடயும் பார்க்கும்போது இன்னும் பெருமையாக இருக்குது. அது சந்தோஷத்தை வந்து செலிப்ரேஷனுக்கு வார்த்தையே கிடையாது. அந்த அளவுக்கு வேற லெவலு. எல்லாரோட பிளேயுமே நல்லா இருந்தது. முக்கியமாக சஞ்சுவோட பிளேயே வேற லெவலு. எப்பவுமே தோனி ஒரு விஷயத்த ஃபாலோ பண்ணுவார், சுச்சுவேஷன் அவேர்னஸ்ன்னு சொல்லிட்டு. எப்பவுமே டீமோட ஒவ்வொருத்தரோட இதுவும் கணிப்பும் எப்படி ஃபாலோ பண்ணணுன்றது தோனி சொல்லியிருப்பாரு. அது வந்து சூரியகுமார் யாதவ் உண்மையாகவே வேற லெவலில். ஆமாம், கூலாக ஆன் பண்ணார். எல்லாமே வேற லெவலு. இதுதான் இந்தியா டீமோட வரலாறுன்றதோட சாதனை. எல்லாமே வேற லெவல் ப்ரோ. இது இந்தியா மட்டும் தான். இந்தியா தான் வேற லெவலு. சூப்பராக இருந்ததுண்ணா. ஒன்றும் சொல்லிக்கிறேன், நம்ம டீமை பற்றி ஃபைனலுக்கே ஒருத்தர் சொன்னார். அவருக்கு ஒன்று சொல்லிக்கிறேன், இந்திய டீம் சாதாரண டீம் இல்லை. தெரிஞ்சு பார்த்துட்டீங்களா? இனிமேட்டு பேசுறது பார்த்து பேசுங்க, புரியுதா? எல்லாமே நாங்கள் தான். அடுத்த வேர்ல்டு கப் நாங்கள் தான் வின் பண்ணுவோம், புரியுதா? இந்தியா தான் ஜெயிக்கும். பாரத மாதாக்கு. சேட்டா சூப்பர். ரோஹித் சர்மா இல்லாத இடத்த அவர் பூர்த்தி பண்ணிட்டாரு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அவருக்கு டீமில் இடம் கொடுக்கணும். சென்னை டீம் ஆட போகிறாரு. சென்னை தான், நம்ம தான் வின் பண்ணுவோம். திருப்பி அகைன் கப் வச்சுருக்கோம். அது வரைக்கும் நான் பார்ப்பேன். என்ன அகைன் கப் வச்சிருக்கோம். 21ல் மிஸ் பண்ண கப்பு நம்ம தான் வின் பண்ணுவோம். கவலைப்பட வேணாம். அகைன் நம்ம சாம்பியன் ஆயிருக்கோம். செகண்ட் டைம் சாம்பியனு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சேட்டாவோட நாக் செம்ம. அக்ஷர் பட்டேல் போலிங்ல பிச்சு செதறிட்டாரு. அந்த ஒரு கேட்ச் தான் மேட்ச். ஹிட்மேன் ஃபேன் உங்களுக்கு நான் ரிப்போர்ட் பண்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஓபன் மைக் சேனலுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் மறக்காம அமுக்கிருங்க.